மாதிரி அப்ராட்ல போய் நம்ம MBBS படிக்கிறோம் அப்படின்றப்ப அதுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா என்னங்க? நம்ம அப்ராட் போகும்போது திங்ஸ் டு see இந்த அப்ராட் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஊரோட கிளைமேட் எப்படி இருக்கு, டைமிங் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, அங்க என்ன கரன்சிஸ் யூஸ் பண்றாங்க, பிளஸ் நம்ம இங்கேருந்து பேங்க் எப்படி பண்ணோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி யூஸ் பண்றோம், ஃபாரெக்ஸ் கார்டு எப்படி வாங்குறோம், பேங்க்ல நம்ம என்னென்ன எடுத்து பண்றோம், விசாக்கான ப்ராசஸஸ் நம்ம என்ன பண்ணணும், செகண்டரி ஃப்ளைங் டைம் ஃப்ளைங் டியூரேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஃபுட் இந்தியன் ஃபுட் அங்கே நம்மளுக்கு கிடைக்குதா, இந்தியன் ஃபுட் சாப்பிட்றாங்களா, அங்க என்ன நேச்சர் ஆஃப் ஃபுட்ஸ், சேஃபான கண்ட்ரிக்கு நம்ம அனுப்புறோமா, இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கிரைட்டீரியா. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த எஃப்எம்ஜியோட NMC நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொல்ற கைடன்சஸ் பார்க்குறாங்களா, இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ் இருக்கு, WDOMS வெப்சைட் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீடியம் ஆஃப் கேம்பஸஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அங்க இருக்க மீடியம் எப்படி வந்து சொல்லி தராங்க, சேம் சப்ஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்கா, அங்க இருக்கிறதுக்கான கோர்ஸ் டியூரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அங்க இன்டர்ன்ஷிப் வந்து பண்றாங்களா, அந்த கேம்பஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ்ல வந்து பண்றாங்களா, ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, டைப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பண்றாங்களா, கெடாவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலேஜஸ்ல இருக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கலா அவங்க படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து கேதர் ஆகும். MBBS பொறுத்த வரைக்கும் நரம்புகளும் ஊசி போட்டு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் உள்ள ஒரு கோர்ஸ். பொம்மையை வச்சு படிச்சுட்டு இருந்தா அந்த அளவுக்கு வந்து மேனிக்யூன்ங்கிறது இருக்கும். மேனிக்யூன் இதெல்லாம் கெடாவெல்லாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவா இருக்கும். எல்லா காலேஜ்லயும் இப்ப மேனிக்யூன்ஸ் இருக்கு. நீங்க அப்ராட்ல என்னன்னா 3D மாடுலேஷன்ல படிக்கிறாங்க. VR கிளாஸ்லாம் மாட்டிட்டு ஹார்ட் அப்படியே கையில பிடிச்சி அதுல இருக்கு நரம்பெல்லாம் பிடிச்சி நம்ம ஆப்ரேட் பண்ற அளவுக்கான டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. அப்ராட்ல 10 வருஷம் வந்து ஹெட்ல இருக்காங்க. நம்மளோட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. இனிமேட்டுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்தாதான் மாற்ற முடியும். இந்தியா வந்து 10 இயர்ஸ்க்கு பிகின்ல வந்து அந்த எஜுகேஷன் இதுல வந்து இருக்காங்க. ரொம்ப வாஸ்ட் நாலேஜா வந்திருக்காங்க. எப்பவுமே நீங்க இந்தியாவில் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு நான் தப்பா சொல்ல கிடையாது. ஆக்சுவலி இந்தியாவுக்குள்ளார படிக்கிறதுக்கும் வெளிநாட்டுல படிக்கிறதுனா நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஜெனரல் நாலேஜோட வந்திருக்காங்க. இந்தியாவில படிக்கிறவங்களுக்கு இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இந்தியாவோட கேபிட்டல் என்ன, இந்தியாவில் என்ன இது, அதாவது அப்ராட்ல என்ன, US டாலர் என்னன்னு கேட்டா இந்தியாவில் படிக்கிறவங்க தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜார்ஜியாவில் இருக்கவங்க நீங்க கேட்டா US டாலர் நீங்க வந்து 85 ரூபா வருது. US பிரசிடென்ட் இருக்காங்க, இந்தந்த கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு, நம்ம நாடு வந்து நட்புறவா இந்த நாட்டோட இருக்கு, இந்த மாதிரியான ஜென்ரலான கேட்டகரி விஷயம் பிளஸ் வேர்ல்டு வைடுக்கான நாலேஜ். ஃப்ரெண்ட்ஸே வந்து வேர்ல்டு வைடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜப்பான்ல இருக்கவங்க, சைனால இருக்கவங்க, இந்த மாதிரி பக்கத்துல எக்ஸ்போஷர்ஸ் ஜென்ரல் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி குளோபல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து அப்ராட்ல படிக்கிறவங்க கிடைக்கும். முன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கும். ஏன் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடில இங்க MBBS ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை. இப்ப வந்து MBBS நிறைய வந்ததுனால இப்ப வெளிநாட்டுல இருக்க MBBS ஃபீஸ் கம்மியாயிடுச்சு, உள்நாட்டுல இருக்க ஃபீஸ் வந்து அதிகமாயிடுச்சு. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். சூப்பர் சார், சூப்பர். ஜார்ஜியாவில் MBBS வந்து 9 இயர்ஸ் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜார்ஜியாவில் MBBS டஃப்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவை விட ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறோட ஃபீஸ் இஸ் லெஸ். ஸோ ஆர் கோயிங் டு டேக் ஏ வீடியோ அபவுட் த ஜார்ஜியன் கண்ட்ரி அண்ட் த கல்ச்சர்ஸ் in Georgia with a Georgian student, MBBS student. Hi. Hi. Your name? My name is Sai Vamsi. Where are you from? I am from Andhra Pradesh. Andhra Pradesh, India. Okay. You are now in Georgia, right? Yes. Okay. Where in Georgia? Right now I am in Tbilisi. Tbilisi. Yeah. Okay. What's your college name? I am studying in How is the fees in Georgia? It's not pretty high, so it's affordable when compared to India. So you can take admissions in Georgia without any second thought. Okay. How much is the fees in Georgia? It depends really from university to university. I'm paying $5,000 as I took transfer from Ukraine. Which year you are studying? I'm in 4th year. You are in 4th year. 3rd year you studied in Ukraine. Yeah. That is a huge war in Ukraine. Yeah. After that you have transferred to Georgia. As I felt this is the most safest country. Yeah. Because this is Christian country. Yeah. Ukraine was also a Christian country. Okay. Yeah. So the place is peaceful. Yeah. Okay. The studies is comfortable for you? No, actually, when I compare from Ukraine, I felt Georgia is much more better than Ukraine while comparing studies. Okay. Yeah. How much you scored in your NEET? I scored 324. You would have got admissions in the deemed universities. You have in India as well, but then I thought
abroad would be a better choice in future when I want to settle in the abroad country. So I've thought to take in Georgia or any abroad anywhere. country. Okay. While transferring, how do you feel you are studied in abroad? Why should you transfer to any other abroad? I can go to India like. Since I've completed my third year from Ukraine, so if I had to take a drop and then I have to join in India, I need to start it from first year. Yeah. So in that case, it would take for me so long to complete my MBBS degree. So I've thought to take transfer for this reason. So as it would, I could able to complete my 3 years remaining 3 years course in next year. Okay. Yeah. How many years is a course study in Georgia? So it's basically 6 years. 6 years is 5 years is college and 1 year is internship. Not like that, but if I could say, you could complete 3 years non-clinical subjects, and which is theoretical, and from third year you will be having clinical subjects. And in our university we have 5th and 6th year known as clerkship. Clerkship. Yeah, Clerkship means practical. practicals. Practical. It's 2 years of internship. We could say that. 4 years of college and 2 In years India of, as well we have 1.8 years. internship. Yeah, internship. What's your parent? So my father works in CRPF. He's a government employee. So he's currently in Central Reserve Police Force, working as an assistant sub inspector. Superb. And my mother is a housewife. Superb. In India, if you study MBBS, it will cross 1.5 crores. Yeah, 1.25. 1.25. So with my NEET score, they've asked me to pay 75 lakhs in the private college. But I've decided to come abroad because it comes under 50 lakhs. So that's the reason you could choose abroad for the cheaper. சார் இன்னொரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிற ஒரு கொஸ்டின், அண்ட் இது எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் அதுக்கான சரியான பதில் வருதான்னு கேட்டா இல்லை. என்னன்னா, ரிப்பீட்டர்ஸ் பண்ணலாமா? அது ரிப்பீட்டர்ஸ் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? அதை என் வாயால் எப்படி சொல்றேன் அப்படின்னா இருக்கு. ரிப்பீட்டர்ஸ் வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு அப்புறம் அவார்ட் இல்லாமல் 5 வருஷம் ரிப்பீட்டர், 3 வருஷம் ரிப்பீட்டர், 4 வருஷம் ரிப்பீட்டர், இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா தேவையில்லை. ஃபெயில் ஆனாங்களா அவங்க ரிப்பீட்டர் பண்ணி பாஸ் ஆகலாம். அதுபடி பாஸ் ஆனவங்க ஒரு 720 மார்க்குக்கு 620 மார்க்குக்கு மேல தான் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்காது. அந்த மார்க் கீழே இப்போ 200 எடுத்தவங்க திருப்பி ரிப்பீட்டர் சேர்த்து 400, திருப்பி ரிப்பீட்டர் சேர்த்து 400, திருப்பி வந்து 400 500, திருப்பி ரிப்பீட்டர் 4 வருஷம் 5 வருஷம் திருப்பி 550, திருப்பி 580, 590, அப்படியே கொஞ்சமா வருவாங்க. ஆனா வந்து சீட்ஸ் வந்து கிடைக்காது. 5 வருஷம் இங்கேயே முடிச்சிருவாங்க வாழ்க்கையை. அந்த மாதிரி பண்றது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு நம்ம MBBS ஜாயின் பண்ணிடலாம். உலகம் முழுக்க ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. இப்போ 2 லட்ச ரூபா ஃபீஸ்ல கூட காலேஜ் இருக்கு. 2 lakh ஃபீஸ்ல இப்போ MBBS உஸ்பெகிஸ்தான்ல பண்ணும்பொழுது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து 2 லட்சம் தான். ஹாஸ்டல் ஃபீஸ் 1,30,000 ரூபா தான். விசாக்கு $500 எவ்வளவு ஒரு நம்பர் காசு 42,000 ரூபா அந்த மாதிரி வரும். டோட்டலா 3,80,000 4 லட்சம் ஃபீஸ் வரும். இங்க நர்சிங் பண்ணா கூட 3,80,000 ஃபீஸ் இருக்கு. பிசியோதெரபி, பார்மசி, பிகாம், மெடிக்கல் சயின்ஸ் சம்பந்தமா எது படிச்சாலுமே காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அதுக்கு டொனேஷன் வரைக்கும் இருக்கு. 3 லட்சம் டொனேஷன் கொடு, 4 லட்சம் டொனேஷன் கொடு அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு டோட்டலா 4 lakhs ஃபீஸ்ல வெளிநாட்டுல MBBS வந்து படிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் லோன்ஸுக்குமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தரோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லோன் வேணாலும் நீங்க சொல்லுங்க. 50,000 மேல சேலரி வாங்கினா லோன் இருக்கு. ஓன் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட மோட்டோ என்னன்னா, நீட் பிடிச்ச அனைத்து மாணவர்களையும் டாக்டர் ஆகுது. அதுக்கு நம்மளால என்ன நம்மளோட பெஸ்ட் தர முடியுமோ அது நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரும் நீட்டு ரிப்பீட்டர்ஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமான எந்த விதமான கைட்லைன்ஸ் வேணாலும் நம்மளுக்கு கிடைங்க. உங்களோட சன்னோ டாக்டரோ டாக்டர் ஆகிறதுக்கான ஹெல்ப் நம்ம 100% பண்றோம். நம்மளுக்கு எல்லா கண்ட்ரிலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஜார்ஜியால, உஸ்பெகிஸ்தான்ல, கிர்கிஸ்தான்ல, எகிப்துல, சைனால, எல்லா காலேஜஸ்லயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட கைட்லைன்ஸ் தரேன். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுங்க. காலேஜ் எப்படி இருக்கு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலாமா நம்ம முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம கிட்ட வந்து பணம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, எல்லாம் ஓகேவான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் காலேஜோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் கட்டுங்க. வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்ட வச்சு அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து அவங்க சூப்பரான ஒரு டாக்டர் ஆக்கி வெளியில கொண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு.
நைஸ் சார், நைஸ். அண்ட் நீங்களே நல்ல ஒரு வேர்ட் சொன்னீங்க, நிறைய பேர் வந்துட்டு பைசா கட்டுறாங்க, அதுல ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மளும் கேள்விப்படுறோம். அப்ராட்ல நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு போனேன், ஆனா ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி கதைகள் நிறைய நம்ம கேட்கறோம். ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ரெப்யூட்டட் கன்சல்டன்ட்டை நீங்க பார்க்கும் பொழுது, இப்போ நம்மளாம் வந்து தமிழ்நாடு எஜுகேஷனல் கன்சல்டன்ட் கவுன்சில் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு ஒரு பிரசிடென்ட்டா இருக்கும். நம்ம இதுல 2000 கன்சல்டன்ட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ரெப்யூட்டட் கன்சல்டன்ஸை நீங்க பார்க்கும்போது அவங்க கரெக்டான ஒரு கைடன்சஸ் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 years ப்ளஸ் வந்து இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம். பெர்ஃபெக்டான கைட்லைன்ஸஸ் நம்மளால வந்து கொடுக்க முடியும். இது இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் போனேன், அங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் நாங்க, இல்ல நம்ம யாரோ ஒருத்தவங்க ஊர்ல சொன்னாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்றாங்க, அவங்க அந்த மாதிரி அது பண்றாங்க, அவங்க மூலியமா நம்ம வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கான அந்த இது வந்து கரெக்டா இருக்காது. ஸோ நல்ல ஒரு பர்சனை பார்த்து பர்ஃபெக்டா அவங்க போகும் பொழுது அவங்களோட ஃபியூச்சருக்கு நம்மளோட பெஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்க முடியும். நம்மளாம் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஆத்தரைசேஷன் சைன் வாங்கிருக்கோம். கிர்கிஸ்தான் ஆத்தரைசேஷன் சைன் வாங்கிருக்கோம். உஸ்பெகிஸ்தான் அங்க இருக்கவங்களோட எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலேஜ் நம்ம போட்டுட்டு பண்றோம். ஜார்ஜியா நம்ம எம்ஓயு சைன் பண்ணி ஒர்க் பண்றது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம எம்ஓயு சைன் பண்ணி ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராது. அவங்க கட்டுற ஃபீஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பொறுப்பு. செகண்டரி நம்ம வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் நம்ம பண்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்மளுக்கும் அந்த மினிஸ்ட்ரிக்கும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு தொடர்பு தான் இருக்கும். இப்போ மினிஸ்ட்ரியில விசாக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அங்கே மினிஸ்ட்ரி ஏதாவது இஷ்யூஸ் சொன்னாலும் உடனே நம்மளால அதை வந்து கிளியர் பண்ணி தர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா விசா லேட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு வாரத்தில் விசா வாங்கி தரலாம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து மினிஸ்ட்ரியோட க்ளோஸ் கால் டைப் இருக்கு. உஸ்பெகிஸ்தான்லாம் காலைல போட்டு சாயந்தரம் விசா வாங்கி அடுத்த நாள் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம போகிறோம். மற்றவங்களாம் 1 week வந்து விசா ஆகும். கிர்கிஸ்தான் அந்த மாதிரி நம்ம ஒரு 10 எனக்கு நம்ம கன்சல்டன்சி வெல்ஃபேர் அசோசியேஷன் 10 கன்சல்டன்ஸ் ஃப்ரீயா 10 பேர்த்த வந்து நான் கிர்கிஸ்தான் கூட்டு போயிருந்தோம். எப்போ அப்படின்னா அந்த நாட்டில் வந்து ஒரு காலேஜில் வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராம் நம்மளை இன்வைட் பண்றாங்க. ப்ளஸ் நம்ம கிட்ட க்ளோஸ் காலில் இருக்க ஒரு கன்சல்டன்ஸ் இன்வைட் பண்றாங்க. நம்மளுக்கு ரெகுலராக அட்மிஷன்ஸ் தர கன்சல்டன்ஸை அந்த கண்ட்ரி கூட்டிட்டு போய் அந்த கண்ட்ரிஸ்லாம் டீட்டெயில்ஸாக காமிச்சு என்னென்ன இருக்கு நல்லபடியா அதோட ப்ரொமோஷன்ஸ் மெட்டீரியல்ஸும் வாங்கி கொடுத்து பண்ண வச்சிருக்கோம். செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெல்ஃபேர், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டி வந்து கொடுக்குறோம். பிபிஎஸ்கே நம்ம ஃபீஸ் கட்டுறோம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ரெப்யூட்டட் கன்சல்டன்ஸ் அவங்க பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் அவங்களுக்கான பெஸ்டான ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம சொல்லி தரோம். ஷூர் சூப்பர் சார். அண்ட் எஸ் நம்ம கூட இன்னைக்கு கல்வி நேரம் நிகழ்ச்சியில மிஸ்டர் ஜவஹர் அரவிந்த் சந்திரசேகரன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வந்து வேர்ல்ட் வைட் எஜுகேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்டும் கூட. சார் கிட்ட தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். சார் இப்போ நீட்ல ஃபெயில் ஆனவங்க எம்பிபிஎஸ் பண்ணலாங்களா? நீட்ல ஃபெயில் ஆனவங்க அவங்களோட ஓன் ஐடியால இருக்கு, நான் இந்த மாதிரி இந்த கண்ட்ரில எனக்கு எம்பிபிஎஸ் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அதுக்கான கைடன்சஸ் தரலாம். அது கண்ட்ரிஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த கண்ட்ரிஸ்ல பண்றாங்க அப்படின்னா பண்ணலாம். பண்ணிட்டு அவங்க வந்து இந்தியாவில் திருப்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். தே கேன் ப்ராக்டிஸ் இன் அப்ராட். இல்லை வந்து அவங்க வந்து யூகேஎம்எல்இ அதாவது பிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் கிங்டம் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம், அதாவது யூஎஸ்எம்எல்இமாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அவங்க வந்து யூஎஸ்ஏல யூகேல அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூகேஎம்எல்இ யூஎஸ்எம்எல்லாம் இருந்தால் அவங்க இந்தியாவில் கூட அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் அவங்க கிளியர் பண்ணி அதன் மூலியமா இவங்க வந்து எம்பிபிஎஸ் வந்து படிக்கலாம். அதுக்கான கைட்லைன்ஸுமே நம்ம பண்றாங்க. எதுவுமே பேனிக் ஆக தேவையில்ல. அவங்களோட இஷ்டம் இது இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமா அதை நம்ம பண்ணி தரலாம். சூப்பர் சார். அண்ட் இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிச்சாங்கன்னா அது வந்து அரியர் பிரேக் கேரி இது எப்படி சொல்றாங்க அண்ட் அதை பத்தி ஒரு அவேர்னஸ். நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சா அரியர் அப்படிம்பாங்க. ஒரு 10 அரியர் இருந்தா கூட ஃபைனல் இயர்ல போய் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா எம்பிபிஎஸ் அப்படி இல்ல. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து
ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலா போயிட்டீங்கன்னா அப்படின்னா கேன் கோ ஃபார் செகண்ட் இயர். அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர்ல போய் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிப்பாங்க. அதான் கேரி அப்படிம்பாங்க. ஓகே. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. சரி ரெண்டு சரி. சப்ஜெக்ட் அவங்க ஃபெயிலா ஆயிட்டாங்க அப்படின்னா பிரேக். 25 லட்சம் கட்டி படிக்கிறாங்கல்ல, திருப்பி 25 லட்சம் கட்டி ஃபர்ஸ்ட் இயரே படிப்பாங்க. ரெண்டு சப்ஜெக்ட், அந்த ரெண்டு சப்ஜெக்ட் பாஸ் ஆகுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. 25 lakhs பே பண்ணி வந்து திருப்பி படிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து அதனால வந்து லோக்கல் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க வயசா நான் நல்ல மார்க் இருக்கு நல்லா படிப்பேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4-5 வருஷம் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட் இயர்ஸே அவங்க படிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். நான் மார்க் கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல அந்த மாதிரியான சினாரியோஸ் வந்து இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணா ஒரு வேலிடான டாக்டரா வருதுங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டஃப். வேலிடான டாக்டர் ஆகணும், நல்லபடியா படிச்சு ப்ராக்டிக்கலா படிச்சு அதை கிளியர் பண்ணாதான் வர முடியும். அதனால இதுதான் பிரேக் அண்ட் கேரி சிஸ்டம். இந்தியாவில் படிக்கிறவங்க நல்லா அவேரா இருந்துக்கோங்க. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பிரேக் ஆயிடுவீங்க. திருப்பியும் அதே இயரை நீங்க ஃபர்ஸ்ட் இயர் நீங்க எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் செகண்ட் இயர் போயிடுவாங்க. நீங்க வந்து அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க செகண்ட் இயர் வந்து போக முடியும். அகைன் அந்த ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸையும் நம்ம பே பண்ணணும். ஆமா 3 வருஷம் இருந்தாலும் அந்த ஃபீஸை பே பண்ணி திருப்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் போகணும். ஓகே. தட் இஸ் பிரேக் சிஸ்டம். ஓகே சார். ஓகே சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரேக் சிஸ்டம், கேரி சிஸ்டம் இது எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டீங்க. அப்ராட்ல எப்படி இருக்குதுங்களா? அப்ராட்ல வந்து பேர்ல கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட்ஸ்னா 360 கிரெடிட்ஸ் அந்த மாதிரி. சரி சரிங்க சார். இயர்லி 60 கிரெடிட்ஸ் அப்படிம்பாங்க. உங்களுக்கு வந்து பிரேக் அப்படிங்கிறது வந்து அப்ராட்ல வந்து பெருசா இருக்காது. நீங்க என்னன்னா ஒரு தடவை நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது இதாயிடுச்சுன்னா திருப்பி ரீஅட்டம் வச்சு உங்களை கிளியர் பண்ண மேக்ஸிமம் வச்சிருவாங்க. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களை கொண்டு வந்து அந்த அந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சு கண்டென்ட் தெரிஞ்சு பாஸ் பண்ண வச்சிருவாங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பிரேக் அந்த மாதிரிலாம் அந்த கிரெடிட் சிஸ்டம்னால ஈஸியா ஒரு வருஷமும் கிளியர் பண்ணி அடுத்தடுத்த வருஷம் வந்து போயிடுவாங்க. அதனால எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நாலேஜபிளா வந்து அவங்க படிப்பாங்க. அதனால அந்த இந்த பயம் வந்து அப்ராட்ல இருக்காது. பிரேக் சிஸ்டம் இருக்குமா, நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிறது வந்து அப்ராட்ல வந்து இருக்காது. சூப்பர் சார். ஓகே. இந்த பிரேக், கேரி சிஸ்டம், கிரெடிட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பத்தி சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது என்னன்னா, அப்ராட்ல எக்ஸாமுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் இந்தியால எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இந்தியால வந்து எப்படின்னா பேராகிராஃப் பேட்டர்ன்ல தான் வந்து எம்பிபிஎஸ் இருக்கும். ஓகேங்க. சின்ன வயசுல இருந்து வந்து பேராகிராஃப் பேட்டர்ன் தான் படிச்சிருக்கோம். நீட்ல ஏன் லோ மார்க்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க தெரியுமா? ஏன் அப்படின்னா நம்ம 12th வரைக்கும் டிஎன்ஏ ஆர்ட் பேராகிராஃப் பேட்டர்ல படிச்சுட்டு நீட்டுங்கிற எக்ஸாம் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அது எம்சிக்யூ பேட்டர்ன் அப்படிம்பாங்க. எய்தர் ஆர் சாய்ஸ்ல வந்து எழுதுவாங்க. அதனாலதான் நம்ம பசங்க நீட்ல ஸ்கோர் வந்து கம்மியாகுது. செகண்டரி அதை முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போறாங்க, எம்பிபிஎஸ் போறாங்கன்னா எம்பிபிஎஸ் காலேஜ் அப்படின்னா பேராகிராஃப் பேட்டர்ன்ல இருக்கும். இந்தியால வந்து பேராகிராஃப் பேட்டர்ன் ஆர்ட்னா என்ன டிஎன்ஏ பேராகிராஃபா எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட்ங்கிற எக்ஸாம் எழுதுறாங்களே, நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் எம்சிக்யூ பேட்டர்ன் தான். இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டாக இருந்தாலும் என்னன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணாதான் டாக்டராக இருக்க முடியும். பட் இந்தியாவில் வந்து பேராகிராஃப் பேட்டர்ன் தான் இருக்கு. ஆனால் திருப்பி அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ங்கிறது எம்சிக்யூ பேட்டர்ன் தான் இருக்கு. அது நம்ம பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. செகண்டரி இந்தியாவில் எந்த ஒரு காலேஜ்லையுமே இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் இது வரைக்கும் தரல. இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் கொடுத்தாதான் இப்போ படிக்கிறவங்க 6 வருஷம் கழிச்சு டாக்டர் ஆக முடியும். இல்லை இந்தியாவில் 25 லட்சம் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்டால 5 வருஷம் கழிச்சு நெக்ஸ்ட் கிளியர் பண்ணா டாக்டர் ஆக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து இப்பயாவது இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் சொல்லி நெக்ஸ்டுக்கான கோச்சிங்ஸ் கொடுக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு பாசிட்டிவ் வேவா வந்து இருக்கும். அப்ராட்ல எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா இப்போ நம்ம நீட் எக்ஸாம் எப்படி எம்சிக்யூ பேட்டர்ன், இதே எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான் அப்ராட்ல இருக்க எஜுகேஷன் சிஸ்டம். அங்க எக்ஸாம்ஸ்மே எம்சிக்யூ பேட்டர்ன் தான் எழுதுவாங்க. எம்சிக்யூ பேட்டர்ன்ல எழுதுறதுனால இவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கு, அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எம்சிக்யூ பேட்டர்ன்ல இருக்கிறதுனால இவங்க பாஸ் பண்றது ஈஸி. செகண்டரி இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் அப்ராட்ல தராங்க. ஓகே. 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்களே, அது 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிற மாணவனுக்கு நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் இருக்கு. அப்ப ஈஸியா அவங்க நெக்ஸ்ட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆக முடியும். அப்ராட்ல இருக்கவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வர மாணவர்களுக்கு அப்ராட்ல படிக்கிறவங்க அதிகமா நெக்ஸ்ட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆவாங்களா, இந்தியாவில படிக்கிறவங்க அதிகமா நெக்ஸ்ட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆவாங்களான்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ராட்ல படிக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆவாங்க. ஏன்னா அவங்க படிக்கிறது எம்சிக்யூ பேட்டர்ன்ல படிக்கிறாங்க. செகண்டரி அவங்க நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் வந்து இருக்கு. எஃப்எம்ஜிக்கான கோச்சிங் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும். ஆல்ரெடி எஃப்எம்ஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி
நிறைய இதுக்கான அவேர் வந்து இருக்காங்க. டெல்லியிலும் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இதுக்குன்னே வந்து கோச்சிங் தருது. செகண்டரி இது வரைக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்ஸ்ங்கிறது இல்லை. இந்த நெக்ஸ்ட் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. 5 years கழிச்சு தான் தெரியும். ஆனா இப்பவே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜஸ், இந்தியாவில் மெடிக்கல் காலேஜஸ் இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங்ஸ் கொடுத்தாங்கன்னா இங்க படிக்கிற மாணவர்கள் 25 lakhs, 16 lakhs, 18 lakhs, 20 lakhs ஒவ்வொரு வருஷமும் கட்டி படிக்கிற மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்ராட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராட்ல ஜஸ்ட் 2 lakhs வந்து காலேஜ் ஃபீஸஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரியான காலேஜஸ்ல கூட இப்ப நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங்ஸ் வந்து தராங்க. அங்க படிச்சவங்க நிறைய பாஸ் பண்ணி இந்தியாவில் படிச்சவங்க நிறைய வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ராட்ல இருக்க காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அதிகமாயிடும், இந்தியாவில் இருக்கிறது கம்மியாயிடும். ஏன்னா இங்க இருக்க டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். வெளிநாட்டுல படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். இப்ப எல்லாம் வெளிநாடு போய் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலேஜ் இங்க காலேஜஸ் கம்மியாயிடும். இது எல்லாம் ஈஸியாக இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் சேர்ந்துட முடியும். ஸோ எஸ், இன்னைக்கு கல்வி நேரம்ல நம்ம கூட வந்துட்டு மிஸ்டர் ஜவஹர் அரவிந்த் சந்திரசேகரன் அவர்கள் நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம். என்ன பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் இந்த டவுட் வந்து இருக்கும், இவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்களே, அப்போ நம்மளுடைய வேர்ல்டு வைடு எஜுகேஷன் இவங்க வந்து எத்தனை வருஷமா இந்த துறையில இருப்பாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பத்தி. ஸோ சார் நீங்க தான் அதை பத்தி சொல்லுங்க. வந்து 15 years பிளஸ்ஸா வந்து இந்த துறையில வந்து இருக்கும். நிறைய மாணவர்களுக்கு நிறைய வந்து கைடன்சஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மோர் தென் நம்ம வந்து மோட்டோ என்ன அப்படின்னா நல்லா படிக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சு படிக்கணும். நான் எந்த ஒரு குழந்தைய பார்த்தா உங்களோட ஆம்பிஷன்ஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்ப படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆம்பிஷன்ஸே வந்து இல்லாம இருக்காங்க. ஆம்பிஷன் அப்படின்னா என்ன கேக்குறாங்க. நம்மளோட ஆம்பிஷனே அவங்களுக்கு ஆம்பிஷன்ஸ் கிரியேட் பண்ணும். செகண்டரி இப்போ நீட் எக்ஸாம் எழுதினாங்கன்னா அவங்க டாக்டர் ஆகும். அதுக்குதான் அவங்க நீட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. நீட்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறாங்க. அப்படின்னா 4 லட்சம் ரூபாய்க்கு எம்பிபிஎஸ்ஸே ஒரு வருஷம் முடிஞ்சிடும். டோட்டலா 25 lakhsலயே வந்து அவங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிடலாம். நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. உஸ்பெகிஸ்தான் எடுத்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம். கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 lakhsல வந்து முடிச்சிடலாம். ரஷ்யா ஒரு 30 lakhsல முடிச்சிடலாம். ஜார்ஜியா ஒரு 40 lakhsல டோட்டலா வந்து முடிச்சிடலாம். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல என்னென்ன இருக்கு எல்லாத்த பத்தியுமே ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து தான் ஒவ்வொரு அட்மிஷன். இப்போ லோக்கல்லே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்குறாங்க, இன்ஜினியரிங் கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஐடியாஸ்க்கும் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காரை பற்றி படிக்கணும்னா இட்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். எனக்கு வந்து டிசி மோட்டார் பெரிய பெரிய இதெல்லாம் பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிபிள்இ வந்து எடுக்கணும். ஃப்ளைட்ஸ் பற்றி நான் படிக்கணும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த மாதிரி நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவில் வந்து படிக்கலாம். எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இது போர்ட்ஸ் ஷிப்ஸ்லாம் பற்றி படிக்கணும்னா அவங்க வந்து ஈஸி படிக்கலாம். ஏன் ஈஸி எடுத்தீங்கன்னு கேட்குற நிறைய பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஈஸி எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈஸிங்கிறது ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்ல, ஈஸிங்கிறது டஃப்பான சப்ஜெக்ட். ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி நிறைய வந்து ஈக்குவேஷன் இருக்கு. நீங்க காரோட பவர் ஸ்டேரிங் இருக்கும்போது அதுல மேக்ஸ் இருக்கு. இந்த மேக்ஸ் எல்லாமே வந்து இன்ஜினியரிங் வந்து வரும். நம்ம வந்து மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் இன்னைக்கு நல்லா வந்து போயிட்டு இருக்கு, பீக்கா போயிட்டு. பட் இது எல்லாத்துக்குமே கோர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளார தான் சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு. எது அழிஞ்சாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து அழியாது. செகண்ட் இன்னைக்கு சிவிலுக்குமே நிறைய வாண்டட் இருக்கு. இன்னைக்கு அப்ராட்ல அத்தனை பேர் சிவில் முடிச்சவங்களுக்கு 2% சேலரி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆனா நீ சிவிலோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாக நிறைய காலத்துல சிவில் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து செகண்டரி மெரைன் இந்த மாதிரி வந்து கப்பல் சம்பந்தமா படிக்கணும்னா மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்க போகலாம். தமிழ்நாட்டில் மெரைன் இன்ஜினியரிங்க்கு நிறைய காலேஜஸ் இருக்கு. மெரைன் படிக்கிறவங்களுக்கு க்ரோஸ்ல வந்து சேலரி தரதுக்கான கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கு. ஆனா மெரைன் இருக்க காலேஜ் நீங்க கையெடுத்து எண்ணிடலாம். கைவிட்டு தமிழ்நாட்டில் மெரைன் 4 காலேஜ் 5 காலேஜ் தான் மெரைன் சம்பந்தமான காலேஜஸ் இருக்கு. மெரைன் இன்ஜினியரிங் நல்ல வாண்டடும் இருக்கு. அந்த மாதிரி ஐடியா இருக்கு, உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான பெஸ்ட் கைடன்சஸ், ஃபீஸ் கம்மியா ரொம்ப நாமினல் ரேட்ல அது படிக்கிறதுக்கான கைடன்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சப்ஜெக்ட் என்ன, அந்த சப்ஜெக்ட் உங்க எப்படி படிக்கணும், எப்படி சேர்ந்து பண்ணி எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு, தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜஸ்ல என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னா என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட்னா என்ன, அட்டானமஸ் கேம்பஸ்னா என்ன, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, இதை பத்தி தெளிவான கைடன்சஸ் கொடுத்து நம்ம அட்மிஷன் பண்ணிட்டு. இப்போ வந்து எம்பிபிஎஸ் இப்போ நீட் எக்ஸாம் வந்துருச்சு, இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம இந்த எம்பிபிஎஸ் அப்ராடுக்கான கிளியரான கைட்லைன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸோட ரிவ்யூஸ்மே போடுறோம். இப்போ இந்த நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸுமே ஜார்ஜியா கண்ட்ரியோட காலேஜ் எப்படி இருக்கும், இந்த ஜார்ஜியா கண்ட்ரியில் ஹாஸ்டல் எப்படி இருக்கும், அங்கே என்ன பேட்டர்னில் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அதோட வீடியோவும் வந்து
இந்த வீடியோ நம்ம அட்டாச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் நாட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, அங்கே ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அங்கெல்லாம் லாண்ட்ரி தான். நீங்கள் துணி துவைக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் துணி போட்டீங்கன்னா அவங்க லாண்ட்ரியில் துவைச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் 1,30,000 கட்டி படிக்கிற ஹாஸ்டலில் லாண்ட்ரி இருக்குது. இங்கே 2 லட்ச ரூபா கட்டுற ஹாஸ்டல் கூட லாண்ட்ரி இல்லை இந்தியாவில். நம்ம ஊரில் படிக்கிற காலேஜ் மெடிக்கல் காலேஜில் 2 lakhs ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. பட் லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பெருசாக இருக்காது. சாப்பாடு இருக்கும், ஹாஸ்டலில் தங்க ரூம் இருக்கும், அங்கே ஏசி ரூமு, லாண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றியான உஸ்பெகிஸ்தான் பற்றி இல்லை. இப்போ கிர்கிஸ்தான் வீடியோஸுமே நம்ம காலேஜ் வீடியோஸ் நம்ம ஆத்தரைசேஷன் வாங்குறது இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது காலேஜ் இப்படி தான் இருக்குமா, ஏன்னா இங்கே இருக்க காலேஜஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SRM காலேஜ் சென்னையில் இருக்குப்பா, கற்பகம் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்குப்பா, PSC காலேஜ் இங்கே இருக்குப்பா, இப்போ நம்ம தியாகராஜா காலேஜ் மதுரையில் இருக்குன்னா இங்கே வண்டி எடுத்து பார்த்துட்டு வரலாம். அப்ராட்ல இருக்க காலேஜை நம்ம ஸ்டூடெண்ட்ஸால் போய் பார்க்க முடியாது. நிறைய சில பேர் வந்து நான் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் பண்ணுறேன், இந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லுவோம். நம்ம வந்து எல்லா வேரியஸ் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறோம், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸை நம்ம டேரெக்டாக போய் பார்த்துருக்கோம், நம்ம டேரெக்டாக ஆத்தரைசேஷன் வச்சுருக்கோம். நம்ம டேரெக்டாக இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிட்ட எல்லா ரெஃபரன்சஸ்மே இருக்குது. எந்த கண்ட்ரிஸ் அவங்க பார்க்கணும்னாலும் அந்த கண்ட்ரிஸ் நம்ம பண்ணலாம். அதில் வேர்ல்ட் வைட் எஜுகேஷன்ஸ்னு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் எல்லா கண்ட்ரிஸை பற்றியான கிளியர் டீடைல்ஸ் அண்ட் கிளியர் வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து வெற்றி அடைய முடியும் சொல்லுவாங்க. முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கான கிளியரான கைடன்சஸ் வந்து தரலாம். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் வேர்ல்ட் வைட் எஜுகேஷன். நீங்கள் வந்து நம்ம இன்னைக்கு இந்த லைவ்ல உங்களை மாதிரியான ஒரு பர்சன்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசுகிறோம். நம்ம வந்து ஒரு குட் திங்கை வந்து பண்றோம். ஒர்க் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வேலை செய்வாங்க. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனா நம்மளான கிளியர் டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும், இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பணத்துக்காக வேலை செய்வாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்றோம். தமிழ்நாட்டில் நிறைய நம்மளோட டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்ட வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம மூலியமான டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. சேலம்ல இங்க தமிழ்நாடு சுற்றி உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட சேர்மன்ஸ், MDs, காலேஜ் ஓனர்ஸ்லாம் நல்ல ஒரு க்ளோஸ் கால் லிங்க்ல இருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டில் படிக்கிறவங்க இங்க இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்காக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஹாப்பி. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சல்டன்ட்டையோ நல்ல பர்சன்ஸை பார்த்து இவங்க கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கேட்கும்போது நிச்சயமா எல்லாமே வந்து டாக்டர் ஆக முடியும். டாக்டர் உங்களோட ட்ரீம்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். டாக்டர் படிக்கணும் ஆசையில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. டெஃபினட்டா சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த கல்வி நேரம்ல. இன்னைக்கு வந்து MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசையில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ டவுட்ஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் அதை போய் யார்கிட்ட நம்ம கேட்கறது, ஏன்னா கேட்டால் சரியான பதில் சொல்லலைன்னா அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு தெளிவான ஒரு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல வந்து கேட்க சொல்லுங்க. நம்ம அதை வந்து அதுக்கான ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். நம்ம நம்பர்ஸ் இருக்கு, நம்ம நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு கிளியரான டீடைல்ஸ் கொடுத்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்கள டாக்டர் ஆக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஷியோர். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய வேர்ல்டு வைட் எஜுகேஷனை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணாலே போதும், உங்களுக்கு நம்மளுடைய டீம்லேருந்தே கால் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும், MBBS படிக்கணும், அப்ராட் போகணும், யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற யோசனையில் இருந்தீங்கன்னா கவலையே வேணாம். ஜஸ்ட் நம்மளுடைய வேர்ல்டு வைட் எஜுகேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.